இரு இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மதுரை உயர்மறை மாவட்டம், தேனி மறைவட்டம், உத்தமபாளையம் பங்கு இறைமக்களோடு இந்த ஒரு மணி நேர ஆராதனையில் நாம் ஒன்றாக இணைகின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நம்மை ஒன்றிணைக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு சிந்தனைகள், சிந்தனை சிதறல்கள், பராக்குகள், நம்முடைய வாழ்வு பற்றிய கவலைகள் நிறையவே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் திருமுன்னிலையிலே ஒப்பு கொடுத்து இந்த ஒரு மணி நேரமும் உலக மக்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற எல்லா நம்பிக்கையாளரோடும் இணைந்து நாம் ஜெபிப்போம். நமக்காக மட்டுமல்ல, நம் உறவினர்கள், சொந்தங்கள் நம்மிடம் பலர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நமது வாழ்விற்கான ஆற்றலை நம் ஆன்ம உணவாம் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள இந்த ஒரு மணி நேரத்தை நாம் அவரோடு செலவிடுவோம். ஆண்டவரின் திருமுன் ஒரு நொடிப்பொழுது இருப்பதும் 1000 ஆண்டுகளுக்கு சமம் என்கிறது திருப்பாடல். அவருடைய கோலும் நெடுங்கழியும் என்றும் நமக்கு துணையாயுள்ளது. நாம் செய்ய வேண்டியது அவரை ஆராதிப்பது. நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆற்றல் மிக்க இறைவனை, வல்லமை மிக்க இறைவனை, வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்ற பாடலால் புகழ்ந்து பாடுவோம்.
நாம் உற்று நோக்கும் இறைவன் நம் துன்பத்தை வேடிக்கை பார்க்கின்ற இறைவன் அல்ல. குழந்தையின் அழுகுரலுக்கு ஓடி வந்து செவி கொடுக்கிற தாயைப் போல நம்முடைய துன்ப துயர வேதனைகளை கரிசனையோடு உற்று நோக்குபவர் நம் இறைவன். நாம் பலவீனமாக உணர்கிற போது நமக்கு பக்கபலமாக நிற்பவர் அவர். நான் வலுவற்று இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் என் அருள் உனக்கு போதும், என் வல்லமை உன்மீது வெளிப்படும் என்று சொல்லி தேற்றுகிறவர், திடப்படுத்துகிறவர் நம் இறைவன். தாய் போல நம்மை தேற்றி பாதுகாக்கிற இறைவனை, தந்தை போல அரவணைத்து தோள் மீது சுமந்து கொள்ளுகிற இறைவனை, அவருடைய அரவணைப்பை அனுபவித்து உணர்ந்தவர்களாய் தாய் போல தேற்றி என்னும் பாடலை பாடுவோமா?
ஆண்டவரின் அருளை சுவைத்தவர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு இனிமை என்று. அவருடைய ஆடையின் நுனியை தொட்டு பார்த்த அந்த பெரும்பாடுடைய பெண்ணிற்கு தெரியும் அவரின் குணமளிக்கும் வல்லமை என்னவென்று. அந்த கனானிய பெண்ணிற்கு தெரியும் அவரின் வார்த்தையின் ஆற்றல் எவ்வளவு வலியது என்று. ஆண்டவரை சுவைத்து பார்த்தவர்கள், அவருடைய அருளில் நனைந்தவர்கள், அவருடைய வாழ்வை அனுபவித்து உணர்ந்தவர்களாய், அவருடைய வல்லமையை நாள்தோறும் அனுபவித்து பார்க்கின்ற மனநிலையோடு, உம் அழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்று உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரின் அருளை
உணர்ந்து பாடிய நாம் அவருடைய அரவணைப்பை சுவைத்து பார்த்திருக்கிற நாம் அவருடைய வல்லமை தரக்கூடிய வார்த்தைகளுக்கும் செவி கொடுப்போம். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தன் தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்தித்த ஒருவர் இனி வாழ விரும்பாமல் தன் வாழ்வை முடித்து கொள்ளும் எண்ணத்துடன் கடலை நோக்கி நடக்கின்றார். கடற்கரையிலே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மணல் வீடு கட்டி அதை சுற்றி விளையாடுகிறார்கள். கடல் அலையானது அந்த மணல் வீட்டை அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. உடனே அவர்கள் மகிழ்வோடு மீண்டும் வீட்டை கட்டுகிறார்கள். மீண்டும் அலையானது அந்த வீட்டை அழித்து விடுகிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த வீட்டை கட்டுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அந்த மனமுடைந்த தொழிலதிபர் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறார். தோல்வியோ அழிவோ அவை நிரந்தரமல்ல. மீண்டும் மீண்டும் நாம் மேற்கொள்ளுகிற விடாமுயற்சி நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் வாழ்விற்கு வெற்றியையும் தருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிற நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய செய்தியும் இதுதான். தோல்விகள் நிரந்தரமல்ல, விடாமுயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும். நம் வாழ்வில் சோதனைகள், வேதனைகள், ஏமாற்றங்கள்
நிகழ்கிற போது நாம் நமது உள்ளத்தை எங்கே பதிய வைக்கிறோம்? எதிலே நமது உள்ளத்தை செலுத்துகிறோம்? இதுதான் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இயேசு கடல் மீது நடந்து வருகிற பொழுது பேதுரு படகிலிருந்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர்தாம் என்றால் எனக்கு கட்டளையிடும், நானும் உம்மை நோக்கி நடந்து வருவேன் என்று கேட்கிறார். ஆண்டவரும் வா என்று சொல்லுகிறார். பேதுருவினுடைய பார்வை ஆண்டவர் மீது இருந்த வரையில் அவர் கடல் மீது அச்சமின்றி நடக்கிறார். ஆனால் அவருடைய பார்வை ஆண்டவரிடமிருந்து அந்த சீற்றத்தின் மீது, அலையின் மீது பார்வை திரும்புகிற பொழுது அவர் அச்சப்படுகிறார். ஐயோ, மூழ்குகிறேனே என்று ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நமது பார்வையை பதிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த கனானிய பெண் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவள் ஆண்டவரை நோக்கிய பார்வையை திருப்பவில்லை. அவரிடத்திலே தனது நம்பிக்கையை அதிகமாக வெளிப்படுத்தியதனால் அவள் விரும்பியதை வேண்டி பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த கனானிய பெண்ணிலிருந்து ஆண்டவரிடத்திலே நாம் கண்களை உறுதியாக பதித்து கொள்ள நம்முடைய ஆன்மீக வாழ்வில், நம்பிக்கை வாழ்வில் வேரூன்றி இருக்க 3 காரியங்கள் மிக முக்கியதாக இருக்கிறது என்று இறையிலறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 1, நம்முடைய தேவை பெரிதாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் வேண்டுவது, நாம் எதற்காக வேண்டுகிறோமோ அந்த செயலானது, அந்த தேவையானது என் வாழ்விற்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம், ஆண்டவரை உற்று நோக்கி தேடுவோம். நமது தேவை மிக பெரிதாக இருக்க வேண்டும். அந்த தாய்க்கு தன்னுடைய மகளின் வாழ்வு என்பது மிக அத்தியாவசிய தேவையாக இருந்தது. அதற்காக எந்த துன்பத்தையும் எந்த தடையையும் ஏற்றுக்கொள்ள, தாண்டி செல்ல அவர் தயாராக இருந்தார். ரிச் டேட் புவர் டேட் என்கிற ஒரு புத்தகத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது: வாழ்க்கை பாடங்களை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை நலமாக இருக்கும். வாழ்க்கை பாடம் என்பது என்ன? வாழ்க்கை தான் விரும்பியவாறு நம்மை அலைக்கழிக்கலாம், தள்ளிவிட நினைக்கலாம். ஆனால் நாம் இந்த வாழ்வுதான் என் வாழ்வு என்பதை இறுக பற்றி கொண்டால் அந்த அலைக்கழிப்பையும் எதிர்த்து நின்று வெல்ல முடியும் என்று அந்த புத்தகத்திலே அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நமது தேவை, நமது தேடல் என்பது மிக பெரிதாக, மிக ஆழமானதாக, மிக அவசியமானதாக இருக்கிற பொழுது நாம் அதற்காக எந்த ஒரு முயற்சியையும், எந்த ஒரு ஒருத்தலையும் செய்வதற்கு நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும், அதற்கு தயாராக இருப்போம். 2வது, நமது தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை மிக்கவர் யார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லோரும் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்துவிட முடியாது. பல நேரங்களில் மறைமாவட்டத்தின் ஆயர் நம்முடைய பிரச்சனைக்கு உதவுவார், அல்லது என்னுடைய பங்குத்தந்தை என்னுடைய கேள்விக்கு பதிலளிக்க மறுக்கிறார், அல்லது என்னுடைய அருட்சகோதரிகள் எனக்கு செவிசாய்க்கவில்லை என்று சக மனிதர்கள் அல்லது நம்முடைய தலைவர்களை நாம் குறைபட்டு கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய தேவைகளிலெல்லாம் நம்முடைய கூக்குரலை உடனிருந்து கேட்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பல நேரத்தில் மறந்து விடுகிறோம். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்திலே 23-24 வசனங்களிலே பெரும் வேதனையை பற்றி சொல்லுகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார்.
இதோ மெசியா இங்கே இருக்கிறார், இதோ மெசியா அங்கே இருக்கிறார் என்று உங்களை பலர் திசை திருப்புவார்கள். அவர்களை தேடி ஓட வேண்டாம். நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே வேறொரு இடத்துக்கு போகிறோம். இந்த கோவிலில், இந்த ஆலயத்தில் எனக்கு மன நிம்மதி இல்லை, அல்லது எனக்கு மீட்பு இல்லை, எனக்கு இரட்சணியம் இல்லை என்று வேறொரு இடத்திற்கு ஓடி செல்லுகிறோம். அங்கே பரவசம் இருக்கிறது, அங்கே அபிஷேகம் இருக்கிறது, அங்கே மீட்பு இருக்கிறது என்று நாம் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு மீட்பு என்பது எங்கே இருக்கிறது? நற்கருணை ஆண்டவரில் இருக்கிறது. நமக்கு வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது? நமக்காக தன்னையே உணவாக கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்கள் எங்கெங்கோ அலைய மாட்டார்கள். ஆக நமது தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் இதோ இங்கே இருக்கிறார். நம்மை காக்கின்ற தேவன் நம் அருகில் இருக்கிறார். அவர்தான் நம் வாழ்வுக்கான அச்சாரம், நமது ஆணிவேர் என்பதையும் நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நம்மை காக்கின்ற அவர், நம்மை காண்கின்ற அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. மூன்றாவது, அந்த கனானிய பெண்ணிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடாமுயற்சி. விடாமுயற்சியுடன் நம்பிக்கையுடனும் அவர் ஆண்டவரிடம் மன்றாடினார். தொடக்கத்தில் அவர் ஆண்டவரை தேடிச் செல்லுகிற பொழுது இயேசு அவரை கண்டுகொள்ளவில்லை. சீடர்கள் பரிந்து பேசுகிறார்கள். இயேசு அப்பொழுதும் உடனடியாக அந்த பெண்ணின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. மாறாக அந்த பெண்ணை இழிவுபடுத்துவது போல கூட அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த பெண்ணை காயப்படுத்துவது போல இருக்கிறது. பிள்ளைகளுக்குரியதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்லுகிறார். காணாமல் போன இஸ்ரேல் மக்களையே தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த பெண் விடுவதாக இல்லை. தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், மண்டியிடுகிறார், ஜெபிக்கிறார். அந்த நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடிய உணவிலிருந்து சிந்தக்கூடிய, சிதறக்கூடிய அந்த துண்டுகளை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த மன்றாட்டு, அந்த விடாமுயற்சி, அதற்கு இறைவன் பதிலளிப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது ஜபத்தில், நமது நம்பிக்கை வாழ்வில், நமது ஆன்மீக தேடலில் இந்த தொடர் முயற்சி, விடாமுயற்சி என்பது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரை தேடுவதில் தொடர் முயற்சியை மேற்கொள்கிறோமா? அது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆண்டனி ப்ளூம் என்பவர் எழுதிய பிகினிங் டு ப்ரே என்கிற புத்தகத்தின் முதல் அத்தியாயமே அவர் சொல்லக்கூடியது ஆப்சன்ஸ் ஆஃப் காட் என்பதை பற்றி சொல்லுகிறார். கடவுள் நமது குரலுக்கு செவிசாய்க்கவில்லையோ, அவர் என்னை விட்டு மிக தொலைவில் இருக்கிறாரோ, அல்லது கடவுள் என் அருகிலேயே இல்லையோ என்கிற மனநிலை பலருக்கு உருவாகிறது. ஆனால் நாம் ஜெபிக்கின்ற பொழுது உடனடியாக நமது ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால், அங்கே ஒரு அமைதி நிலவுகிறது என்றால், ஆண்டவர் நமக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், ஆனால் அமைதியாக பொறுமையோடு இருக்கிறார். நாம் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு அந்த காரியத்தை கேட்கிறோம் என்பதற்காக அவர் காத்திருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, அந்த அமைதியை நமது தொடர் நம்பிக்கையின் வழியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த புத்தகத்திலே சொல்லப்படக்கூடிய செய்தி. We must respond to his silence through our faith என்று சொல்லுகிறார். ஆன்மீக வாழ்வில் இந்த 3 காரியங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நமது தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது தேவை பெரிதாக இருக்க வேண்டும். தேவையை நிவர்த்தி செய்ய வல்லவர் இவர் என்பதை நாம் கண்டுகொண்டு இறுக பற்ற வேண்டும். தொடர் முயற்சி, விடாமல் தேட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்திருப்பதை கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கானாவூர் திருமணத்திலே அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று மரியாளிடம் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆனால் மரியாள் சொன்னது நம்பிக்கையோடு, அவர் சொல்வதை செய்யுங்கள். இயேசுவினுடைய பொது வாழ்வானது அங்கே ஆரம்பமாகிறது. அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம். காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன
இயேசுவினுடைய அந்த பணியானது இந்த கனானிய பெண்ணின் நம்பிக்கை வழியாக புற இனத்தாருக்கும் ஆண்டவர் அவருடைய பணியை செய்கிறார் என்பது உறுதியாகிறது. ஆக தொடர் வேண்டுதல் என்பது ஆண்டவருடைய மனதை இன்னும் பரவலாக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய இரக்கத்தை இன்னும் பரவலாக்கி கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இதிலே இறுதியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய தேவைகளில் மட்டும் ஆண்டவரை தேடுபவராக இருக்கிறோம். நிச்சயமாக எல்லா தாயும் எல்லா தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக எத்தகைய தியாகங்களும் செய்ய தயாராக இருக்கிறார். தன்னுடைய குழந்தைக்கு உடலுக்கு ஒரு நலம் குறைவு என்றால் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைகளுக்கு ஓடுவது, இரவு முழுவதும் கண்விழித்து சேவகம் செய்வது என்று எல்லா முயற்சிகளையும் எடுப்பதில் கருத்தாய் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே குழந்தை வளருகிற பொழுது போதிய மறைக்கல்வியை பெறுகிறாரா? ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்களில் முழு திருப்பலியை காண்பதில் அந்த பெற்றோர் அக்கறை கொள்ளுகிறார்களா? ஒவ்வொரு நாள் குடும்ப ஜெபத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைவதில் அவர்கள் ஆர்வம் கொள்ளுகிறார்களா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் தேவைகளில் மட்டும் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்பவர்களாக இருக்காமல், அன்றாட வாழ்வில் அவர் எனக்காக இருக்கிறார், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நமக்காக எந்நாளும் காத்து கொண்டிருக்கிறார், ஆனால் நாம் அவரை அனுதினமும் அணுகிச் செல்பவர்களாக, அனுதினமும் அவரை பார்த்து நற்கருணை ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன் அன்பில் நிலைத்திருக்க வரம் தாரும் என்று ஒரு சில மணித்துளிகளாவது ஆண்டவரை நினைத்து அவரோடு தங்கியிருக்க நம்மால் முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். இது எல்லா நிலைகளிலும் அன்புக்குரியவர்களே. ஒரு பங்கின் நிகழ்வுகளில் ஏதோ ஞாயிறு திருப்பலியில் கலந்துவிட்டு சென்று விட்டால் போதும் என்று இல்லாமல், என்னால் முடிந்தவரை பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் பங்கின் அனைத்து அமைப்புகளிலும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் உடனிருந்து செயல்படுவோம் என்கிற மனநிலை நமக்கு வேண்டும். அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் தொடர்ந்து வளருவதற்கான ஆற்றலை தரும். அப்பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவர் நமக்கான அருளை நிறைவாக தந்து கொண்டே இருப்பார். ஆகவே தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுது இறைவனுடைய அருளை நிறைவாக நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். சின்னஞ்சிறிய காரியங்களில் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் வாழுகிற பொழுது பெரியவற்றிற்கு நம்மை பொறுப்பாளராகவும் மாற்ற காத்திருக்கிறார். அந்த அருளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நமது கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் இதோ நம் அருகில் இருக்கிறார். பிள்ளைகள் ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்கிற பொழுது கேட்கிற வரங்களை தருபவராக இருக்கிறார். நாம் நமக்காக மட்டுமல்ல, உலகின் பல்வேறு தேவைகளுக்காகவும் நமது மன்றாட்டுக்களை ஆண்டவர் முன்னிலையிலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்கள் நம்பிக்கைகளை தளர்வுற்ற மக்களை தேடி சென்று அவர்களை வலுப்பெற செய்யும் பணியை தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, தங்கள் வாழ்வின் பல்வேறு தேவைகளுக்காகவும் உலகின் பல்வேறு ஆலயங்களை தேடி ஓடி மன்றாடுகின்ற ஒவ்வொரு மக்களின் குரலுக்கும் கனிவுடன் செவிசாய் தரலும். தங்களின் தேவைகளில் உம்மீது ஆர்வம் கொண்டு தேடுகிற அவர்களுக்கு உமது வரங்களை தந்து நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது விரக்தி, வெறுப்பு, ஏமாற்றம், சறுக்கல்களை சந்திக்கின்ற பொழுது மனம் தளர்ந்து விடாமல் எங்களுக்காக நீர் என்றும் இருக்கிறீர் என்று கனானிய பெண் போல் மன உறுதியுடன்
உம்மை பற்றி கொள்ள வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் மாதா தொலைக்காட்சி வழியாக இல்லங்களில் இறையாட்சி மலர உழைக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது நற்செய்தியின் விளிம்பியங்களை பறைசாற்ற இறைவாக்கினருக்குரிய ஆற்றலையும் மரியன்னைக்குரிய பொறுமையும் கொடுத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கும் தகப்பன்தான் உண்டோ? கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார் நம் ஆண்டவர். நம் தேவைகளை மன்றாட்டுக்களாக எழுப்பியிருக்கிற நாம் அவரது அருளை வேண்டுவோம். நாம் சுகம் பெற, நாம் பலம் பெற, நாம் ஆற்றல் பெற, நம் மனதில் அமைதி பெற, நாம் வாழ்வு பெற அவரிடம் மன்றாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, நான் சுகம் பெறுவேன் இயேசுவே என பாடகர் குழுவுடன் இணைந்து பாடி ஜெபிப்போம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.